பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று பிரதமரா மோடி அவர்கள் 12வது தடவை செங்கோட்டையில உரையாற்றியிருக்கார். அதுதான் ஒரு நீண்ட உரை. 12வது முறையா உரையாற்றினதான் நீண்ட உரை. 103 நிமிடங்கள் உரையாற்றியிருக்கார். பல அதிர்ச்சியான தகவல்லாம் சொல்லியிருக்கார். தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு, ஜிஎஸ்டியை குறைக்க போறோம், டெமோகிராபி குறித்து பேசியிருக்கார். ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறது இப்ப பெரிய பேசும் பொருளா ஆரம்பிச்சிருக்கு. 103 நிமிடம் ஆற்றிய உரையில முக்கியமான விஷயங்கள் அவர் பேசினது என்ன? நேற்று நானும் கேட்டேன், முழுக்க கேட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து அந்த உரையில் டெக்ஸ்ட் கிடைச்சது, அதை படிச்சுட்டேன். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவர் ஹிந்தியில தான் பேசுவார். ஹிந்தியில பேசும்போது அந்த ஃப்ளோ ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் ரொம்ப அழகா புரியும். நமக்கெல்லாம் அது புரியாது. எனக்கு புரியும், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அது புரியாது. எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால நான் ரொம்ப அதை என்ஜாய் பண்றது உண்டு. ரொம்ப பிரமாதமா ஸ்ட்ரக்சர்டு ஸ்பீச்சா தான் இருந்தது. அது ரொம்ப ஜாஸ்தி ரெட்டோரிக்கலாலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. அதுல முக்கியமா 2-3 பாயிண்டர்ஸ் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதாவது நம்ம நாட்டை சுற்றி வரும் ஒரு சில ஆபத்துகள் பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பத்திலேயே ஷியாமா பிரசாத் முகர்ஜியுடைய 125வது பிறந்த நாள் பத்தி சொன்னாரு. ரொம்ப அழகா இருந்தது. அவரை கௌரவப்படுத்தும் விதத்துல தான் நம்ம 370 சட்டப்பிரிவை நீக்கினோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் பத்தி சொன்னாரு. ஆர்எஸ்எஸ்க்கு இந்த வருஷம் 100வது ஆண்டு விழா. அதாவது சுதந்திரத்திற்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் நாட்டு பணியில் ஈடுபட்டு இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்னால வியக்தி நிர்மாண், அதாவது தனி மனிதர்களுடைய வளர்ச்சி. அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறதுல அவங்க கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அழகா அதை எடுத்து சொல்லியிருந்தாரு. அது காரணம் இதை எந்த பின்னணியில நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப சமீப காலத்துல நம்ம பார்க்கிறோம், 2024 எலெக்ஷனுக்கு முன்னால இருந்து பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு சின்ன சின்ன முட்டு மோதல்கள்லாம் இருக்கு. அது தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது. அதனால ஆர்எஸ்எஸ் காரங்க கொஞ்சம் உற்சாகம் இழந்து போயிட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனுடைய விளைவு தான் நரேந்திர மோடிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களவை தேர்தலில் 240 கிடைச்சது, 272 கிடைக்கல. அவங்க எதிர்பார்த்த 400 கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை வச்சு எப்படியோ ஆட்சி அமைச்சுட்டாங்க, தக்க வச்சுட்டாங்க. அது வேற விஷயம். அதுக்கப்புறமா போன அக்டோபர் 2024 அக்டோபர் மாசம் பாலக்காட்டுல ஆர்எஸ்எஸ் மாநாடு நடக்கிறது. அதுல நட்டா முதற்கொண்டு பெரிய ஆளுங்கெல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. பின்னணியில ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடக்கிறது. இதை தவிரவும் ஆர்எஸ்எஸ் லீடர் மோகன் பகவத் இருக்காரு. அவர் அப்பப்போ மத்திய அரசை விமர்சிக்கிறது, பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிக்கிறது, அதே மாதிரி 75 வயசு ஆனவங்க விலகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இது எல்லாமே ஊடகங்கள் ரொம்ப பெருசுப்படுத்திட்டாங்க. அதாவது மிகைப்படுத்தப்பட்ட சில சமாச்சாரங்கள் தான். ஆனா இதுலயும் கூட ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஏதோ ஒரு மனக்கசப்பு தொடர்ந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மோகன் பகவத் நரேந்திர மோடியை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ரெண்டு கருத்துக்கள் முக்கியமா அவர் சொன்னாரு. ஒண்ணு 75வது வயசு, ரெண்டாவது நரேந்திர மோடிக்கு உங்களுக்கு எப்படி இவ்வளவு சக்தி வருது அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, இது இறைவன் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லும்போது பயாலஜிக்கல் நான் பயாலஜிக்கல் அந்த இஷ்யூ வருது இல்லையா. அந்த இஷ்யூவும் வச்சு மோகன் பகவத் ஒரு நக்கல் நையாண்டியோட ஒரு கருத்து தெரிவிச்சதை நம்ம பார்த்தோம். ஆனா இது நரேந்திர மோடியை குறித்து தான் சொல்றாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆக மொத்தம் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு, அதுவும் முக்கியமா ஆர்எஸ்எஸ் 100வது ஆண்டு விழா கொண்டாடும் இந்த நேரத்துல அவர் அதை பத்தி பேசினது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்றா நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் இந்த அக்டோபர் மாசம் அவங்களுடைய சமரச பேச்சு முடிஞ்ச பிறகுதான் நம்ம பார்த்தோம், ஹரியானா, டெல்லி, மகாராஷ்டிரால என்ன நடந்தது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். ஹரியானால லாஸ்ட் மினிட்ல அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. டெல்லியில எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய வெற்றி, அதை விட மிகப்பெரிய வெற்றி, அதிரி வெற்றி மகாராஷ்டிரால நடந்து நம்ம பார்த்தோம். இந்து கன்சாலிடேஷன் நடந்ததையும் நம்ம பார்த்தோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது
முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறது. நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு, அது முக்கியமா நான் ஒரு விஷயத்தை பாக்குறேன். அதாவது நம்ம நாட்டுல மக்கள் தொகையில அமைதியான முறையில் ரகசியமாக சில மன இன மாற்றங்கள் செய்யப்படுகின்றன அப்படின்னாரு. இது சிலருடைய சூழ்ச்சி அப்படின்னாரு, சதி திட்டம் அப்படின்னாரு. அதாவது போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2023-24 பிரதம மந்திரியினுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்க, இந்தியாவில் கடந்த 10-15 வருஷத்துல முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கு, இந்து பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதே நிலை தொடர்ந்தால் வருங்காலத்தில் இந்துக்கள் மைனாரிட்டி ஆகி விடுவார்கள், இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி ஆகி விடுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. அந்த பேக்ரவுண்ட்ல தான் நம்ம இதை பார்க்கணும். பிரதம மந்திரி அதை சொன்னதை இந்த பேக்ரவுண்ட்ல, இந்த பின்னணியில் தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நீங்க பாருங்க, வங்கதேசம் மியான்மர்ல இருந்து சட்டத்திற்கு புறம்பாக உள்ளே நம்ம நாட்டுல எல்லா வசதிகளையும் அனுபவிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் மாதிரி மாநிலங்கள்ல இவங்க ஆதிவாசிகளுடைய நிலங்களை அபகரிக்கிறாங்க, ஆதிவாசி பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுறது, அந்த பெண்கள் எல்லாமே இஸ்லாமியர்களாக மாற்றப்படுகிறார்கள். அதாவது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த டெமோகிராபிக் கேரக்டரையே சேஞ்ச் பண்ற அளவுக்கான ஒரு ஆதிக்கம். அதாவது 1000 வருஷமா நம்ம அந்த இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கத்துல இருந்திருக்கோம். 800 வருஷம், 200-220 வருஷம் நம்ம ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்களுடைய ஆதிக்கத்துல இருந்திருக்கோம். அதனால எல்லாம் நம்மளுடைய பல கோவில்கள், நம்மளுடைய பண்டைய அடையாளங்கள், பழம்பெருமை வாய்ந்த ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம் எல்லாமே நம்ம இழந்துட்டோம். அதெல்லாம் இப்ப நம்ம மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல வங்கதேசத்தில இருந்தும் மியான்மர்ல இருந்தும் குடிபுகும், சட்டத்திற்கு புறம்பாக குடிபுகும் இஸ்லாமியர்களுடைய வருகை காரணமாக திருப்பியும் நம்மளுடைய அடையாளங்கள், கலாச்சாரம், பாரம்பரியம் இதெல்லாமே ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இதைத்தான் அவர் சொல்றாரு. இதைத்தான் ஐரோப்பிய நாடுகள்லயும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியறது. ஐரோப்பிய நாடு, பிரான்ஸ், இட்டாலி, குறிப்பா பிரான்ஸ், இட்டாலி, இங்கிலாந்து, ஸ்பெயின், இந்த 4 நாடுகள்லையும் நீங்க பாத்தீங்கன்னா பெருவாரியான இஸ்லாமிய அகதிகளை உள்ளே விடக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. அகதிகள் உள்ளே வர வர என்ன ஆகுறது, அந்த உள்ளூர் மக்களுடைய அந்த கலாச்சார விழுமியங்கள், பாரம்பரியங்கள் இது எல்லாமே மாறுபட்டு போயிடும். போற பீரியட் ஆஃப் டைம் உங்களுடைய சுய அடையாளத்தையே நீங்கள் இழக்க நேரிடும். அதனால அவங்களை ஊக்குவிக்க கூடாது அப்படின்ட்டு பொதுமக்கள் தெருவில் இறங்கி போராடுற ஒரு நிலையை நம்ம இன்னைக்கு ஐரோப்பால பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐரோப்பிய நாடுகளுடைய முட்டாள்தனமான அதாவது கடந்த கால முடிவுகள்னாலதான் இந்த நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம நாட்டிலேயும் இந்த ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு இது நம்ம தேசத்தினுடைய பாதுகாப்புக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு எல்லை மாநிலங்கள்ல அவங்க இருந்தாங்கன்னா பரவாயில்ல, நாடு முழுவதும் அவங்க இன்னைக்கு பரவி இருக்கிறாங்க. இன்னைக்கு பங்களாதேஷ்காரங்க, மியான்மர்காரங்க, முஸ்லிம்கள் இல்லாத இடமே கிடையாது, இல்லாத தொழிலே கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க ஒட்டு மொத்தமா நம்ம நாட்டுல ஊடுருவிட்டாங்க. நாளைக்கு இவங்களுக்கு எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தம் அவங்க வாக்குரிமை இருக்கு, ஆதாரம் இருக்கு. நீங்க சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டு நீங்க ஆதாரம் வாங்கிக்கோங்க அப்படின்னுட்டு, அப்புறம் ஆதாரம் வாங்கிட்டு அவங்க குடியுரிமையும் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க தான் மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. ஒன்ஸ் மெஜாரிட்டி ஆன பிறகு என்ன ஆகும், மெஜாரிட்டி ஆன பிறகு என்ன ஆகும், இன்னைக்கு வங்கதேசத்துல என்ன நடக்கிறதோ அது நடக்கும். 75 வருடங்களாக 77 வருடங்களாக பாகிஸ்தான்ல என்ன நடக்கிறதோ அது நம்ம நாட்டுல நடக்கும். 77 வருஷம் முன்னால பாகிஸ்தான்ல 12% இருந்தாங்க இந்துக்கள். இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சு 2% ஆயாச்சு. வன்முறை, துப்பாக்கி முனையிலும் கத்தி முனையிலும் மதமாற்றம் செய்வார்கள். இதெல்லாம் தான் நம்ம நாட்டுல நடக்க போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே பிரதமர் தெரிவிக்கிறார் நம்மளுக்கு. இதைத்தான் நம்ம ஸ்டாப் பண்ணவும் சொல்றோம். ஆனா இதை யாரு ஊக்குவிக்கிறாங்க, எதிர்கட்சிகள் ஊக்குவிக்கிறாங்க. எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க ஏன் சார் எதிர்க்கிறாங்க நீங்க சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துன்னு சொன்னா நாடு முழுவதும் ஒரே தேர்தல் வந்துடும்.
ஒரே சமயத்துல ஏப்ரல் மாசம்னா ஏப்ரல், மே மாசம்னா மே மாசத்துல தேர்தல் வரும். ஆனா இங்க 6 மாசத்துக்கு 2 3 மாநிலங்கள்ல தேர்தல் வரும்போது என்ன ஆகும்? தமிழ்நாட்டுல கொளத்தூர் தொகுதியில என்னாச்சு? நான் சொல்லல, அனுராக் தாக்கூர் மத்திய அமைச்சர் சொல்றாரு, கொளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் தொகுதியில 9035 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அனைவரும் முஸ்லிம்கள். போருமா? முஸ்லிம்களை இவங்க எப்படி பயன்படுத்துறாங்க நீங்க பாருங்க. எப்படி அவங்க தொடர்ச்சியா அந்தந்த பகுதிகளில் வெற்றி பெற்றுட்டு வருகிறார்கள். அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி, அபிஷேக் பானர்ஜி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, நீங்க எந்த ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்களுடைய தொகுதிகள்ல ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எலெக்ஷனுக்கு முன்னால நிறைய பேர் பட்டியல்ல சேர்ந்துருவாங்க, வாக்காளர் பட்டியல்ல. அதாவது நாட்டுல மற்ற பகுதிகளில் இருக்கிற, இப்போ தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குதுன்னா கர்நாடகால இல்லைன்னா கேரளால இருக்கிற முஸ்லிம்களை கொளத்தூர் தொகுதியில கொண்டாந்து சேர்த்து விட்டுருவாங்க. அவங்களுக்கு வேட்பாளர் அட்டை இங்க கொடுத்துருவாங்க, முகவரி கொடுத்துருவாங்க, ஆதார் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்? அங்க அவங்க ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா கேரளாவை போய் ஓட்டு போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி தான் இஸ்லாமியர்களை எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி கொள்கிறது. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அபாயம். இந்த அபாயத்தை ஆனா தேர்தல் அதுக்குதான் இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் ஏன் எதிர்க்கிறாங்க? குடியுரிமை சட்ட திருத்தம் அண்டை நாடுகள்ல இருக்கிற இஸ்லாமியர் அல்லாத சமூகத்திற்கு குடியுரிமை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திருத்தம். அங்கேயும் கூட அவங்க என்ன சொல்றாங்க? இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கணும். இஸ்லாமியர் ஏன் கொடுக்கணும் இஸ்லாமியர்களுக்கு? ஏன்னா அண்டை நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் தானே, இஸ்லாமியர்கள் தானே பெரும்பான்மை இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இவங்க இன்னொரு இது எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? தேர்தல் ஆணையம் பீகார்ல நடக்கிற அந்த விசேஷ சிறப்பு தீவிர சீர்திருத்தம் அந்த எஸ்ஐஆர், அதை இவங்க எதிர்க்க காரணமே அங்க இருக்கிறவங்க அதாவது இங்க லாஸ்ட் மினிட்ல நுழைக்கிறாங்க இல்லையா, வெளிநாடுகள்ல இருந்து இங்க தங்கி அவங்களுக்கு ஒரு வாக்குரிமை வாங்கி கொடுத்து விடுறாங்க. குடியுரிமை இருக்கோ இல்லையோ வாக்குரிமை வாங்கி கொடுத்து விடுறாங்க. அவங்கள வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்ற தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனா இங்க என்ன பண்றாங்க? இப்போ கொளத்தூர் தொகுதி மாதிரி இடங்கள்லாம் இப்ப நீங்க தமிழ்நாட்டிலேயே நீங்க பாத்தீங்க சொன்னா எந்தெந்த தொகுதிகள்ல இஸ்லாமியர்கள் பாப்புலேஷன் திடீர்னு அதிகமாச்சு அப்படின்னு இதெல்லாமே இப்போது ஆய்வுக்கு உட்படுத்த போகிறது. இதைத்தான் அவர் சொல்றாரு நரேந்திர மோடி, இதை நாங்க விட மாட்டோம், எங்களுடைய நாட்டினுடைய பாரம்பரியத்தை சீரழிக்க விட மாட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம், பல உயிர் சேதம், பல பொருட்சேதம். என்ஆர்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ? அப்ப சார் என்ஆர்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ? என்ஆர்சி அதெல்லாம் கிட்டத்தட்ட அவர் அங்கதான் வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாலேயே கூட நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒண்ணு, என்பிஆர் அப்படின்னு ஒண்ணு இருந்தது, வரப்போறதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நேஷனல் சிட்டிசன்ஸ் ரிஜிஸ்டர், என்சிஆர் அப்படின்னு ஒண்ணு. சிட்டிசன்ஸ் ரிஜிஸ்டர் சொன்னா நீங்க சிட்டிசன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கோ அந்த அடிப்படையில நீங்க சிட்டிசன். நீங்க சிட்டிசன் இல்லைன்னு சொன்னா நீங்க வெளியில இருந்து வந்தவங்கிறத அடையாளப்படுத்திடுவோம். அதை கூட இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு விடலை இவங்க. அதாவது நாங்க வரக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க. அதனாலதான் இவர் சொல்றாரு, நாங்க ஒரு மிகப்பெரிய மிஷன் கொண்டு வர போறோம், ரொம்ப தீவிரமான மிஷன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அந்த மிஷன், அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி ப்ராபப்ளி அது என்பிஆர் என்சிஆரா தான் இருக்கும். நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், நேஷனல் சிட்டிசன்ஸ் ரெஜிஸ்டர், இதை கொண்டு வர போறாங்க கண்டிப்பா. இதைதான் ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரமா நான் பார்த்தேன். மூன்றாவதா அவர் சொன்னது, இந்த மூன்றாவது சொல்லிட்டு நான் இந்த இது முடிச்சுக்கிறேன், இந்த கேள்விக்கு நான் பதில் முடிச்சுக்கிறேன். மூன்றாவதாக அவர் சொன்னது சுயசார்பு தன்மை அப்படின்னாரு. அதாவது ஆத்ம நிர்பர், அதாவது நம்மளுக்கு வேண்டிய பொருட்களை நம்மளே உற்பத்தி பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணணும். அதாவது காந்தியன் எக்கனாமிக்ஸினுடைய மைய புள்ளியே இதுதான், சுயசார்பு தன்மை அப்படிங்கிறது. காந்தியன் எக்கனாமிக்ஸ்ல வில்லேஜ் பொருளாதாரம், கிராம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் மோடி 2020க்கு பிறகு தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டு வராரு.
ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளவு நம்ம வெளிநாடுகள் மேல சார்ந்து இருக்கோமோ, வெளிநாடுகளை சார்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு கௌரவம் இருக்காது அப்படிங்கிறாரு. இன்டைரக்டா யார சொல்றாரு தெரியுமோ? அமெரிக்காவை சொல்றாரு. அமெரிக்காவுக்கு இன்னைக்கு 90% பொருட்கள் வெளியில இருந்து தான் கொண்டு வரணும். இல்லைன்னா அமெரிக்க பொருளாதாரமே கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிறது பெரிய பெரிய ஃபேக்டரிஸ், ராணுவ தளவாடங்கள், அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், அக்ரிகல்ச்சர், டைரி, அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருக்கு. அப்கோர்ஸ் ஃபிஷ், இவ்வளவுதான் அவங்க கிட்ட இருக்கு. பாக்கி எல்லாமே, அதாவது சீனா, கனடா, மெக்சிகோ, இந்த 3 நாடுல இருந்து தான் மிக அதிகமான பொருட்கள் அங்க போறது. அதனாலதான் அமெரிக்கர்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த 3 நாடுகள் மேல அவங்க டிபெண்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரதமர் இண்டிகேட் பண்றாரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கூடவே இன்னொன்னு சொல்றாரு, சுயசார்பு அப்படின்னா என்ன? நம்மளுக்கு காசு, பணம், வீடு, வசதி இதெல்லாம் தானா? ஏற்றுமதி இறக்குமதி இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறாரு. கிடையவே கிடையாது. இது எல்லாத்தையும் தவிர இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் டச் பண்றாரு. சாமர்த்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை போடுறாரு. சாமர்த்தியம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல்லு. இந்த வார்த்தையை அப்படியே அவர் சொல்றாரு. அதாவது நம்மளுடைய சாமர்த்தியம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். நம்ம வெளிநாடுகள் மேல டிபெண்ட் ஆகிட்டு இருந்தோம், எல்லாத்தையுமே இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா, இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுவதற்கான அந்த சாமர்த்தியம், தொழில் நிர்வகிக்கும் சாமர்த்தியம், பொருளாதார, அரசியல், சமூக சாமர்த்தியத்தை நம்ம இழந்துடுவோம், அந்த திறமையை நம்ம இழந்துடுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. மிக அருமையான கருத்து, ரொம்ப ஆணித்தரமா அவர் அதை வச்சிருக்கிறாரு. இதை அந்த பின்னணியில தான் நம்ம பார்க்க முடியும். 2020 அவர் சொல்லிட்டு வர்றாரு, நம்ம வெளிநாட்டு பொருட்களை வாங்குறத குறைச்சிக்குங்க அப்படின்னுட்டு. இன்னைக்கு அது ஓரளவுக்கு ரியாலிட்டி ஆயிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவுல வெளிநாடுல இருந்து இறக்குமதி ஆகிற பொருள்கள் மேல அந்த மோகம் நம்ம நாட்டு மக்களுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த 3 சமாச்சாரங்கள் அவர் ரொம்ப நல்லா சொல்லிருக்கிறாரு. அதே சமயம் தீபாவளிக்கு 2 பெரிய தமாகா அப்படின்னு சொன்னோம்னா பெரிய பாம், அதாவது பரிசுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அதிர்ச்சி பரிசு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. மோஸ்ட் ப்ராபப்ளி அது ஆயில பொறுத்த வரைக்கும், அதாவது எண்ணெய், எரிவாயு பொறுத்த வரைக்கும் எனக்கு டவுட் தான். எரிவாயுல உங்களுக்கு பெரிய கன்செஷன்ஸ் எல்லாம் இப்ப கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கு. ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு, அவங்க கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதன் காரணமாக இப்ப நான் ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்கலன்னு சொன்னா கண்டிப்பா உலக எண்ணெய் வர்த்தகத்துல எண்ணெயினுடைய விலை பயங்கரமா ஏறிடும். அதனால எண்ணெயில எந்த விதமான சலுகையும் கிடைக்காது. ஆனால் வேற 2 மேட்டர் இருக்கு. அதாவது ஒவ்வொரு பாமரனையும் வரி செலுத்துபவர்களுக்கு டைரக்டா பாதிக்கக்கூடிய 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வருமான வரி, 2வது ஜிஎஸ்டி வரி, அதாவது பொருள்கள் மீதான வரி. ஜிஎஸ்டி வரியில ஆல்ரெடி நிறைய பேர் இந்த எக்கனாமிக் மேகசின்ஸ் எல்லாம், இந்த சேனல்ஸ் எல்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 5 ஸ்லாப் இருக்காது, 0%, 5%, 12%, 18%, 20%, 5 ஸ்லாப் இருக்காது, அது 3 ஸ்லாபா சுருக்கிடுவாங்க. 18% ஸ்லாப் இருக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றாங்க. பட் எனக்கு அப்படிலாம் தோணல. ஏன்னா 28% ஸ்லாபை ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 28% சில பொருள்கள் அதனுடைய நுகர்வை குறைக்க வேண்டும் அப்படின்னா நீங்க ஹையர் டாக்ஸ் போட்டுதான் ஆகணும், அதிக வரி விதிச்சு தான் ஆகணும். அதனால அதை ரிட்டைன் பண்ணுவாங்க. இன் ஆல் ப்ராபபிலிட்டி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த 5% ஸ்லாப் இருக்குது இல்லையா, அந்த 5%ல மொத்த வரி விதிக்கப்படும் பொருட்கள்ல 22% தான் 5%ல வருது. மொத்த பொருட்கள்ல 100 பொருட்கள் இருக்குன்னா 22 பொருட்கள் 5%ல வருது. எனக்கு என்ன தோன்றது, இந்த 12%ல வர பல பொருட்களை 5% ஸ்லாபுக்கு கீழே இறக்கிடுவாங்க, விலைய ஜிஎஸ்டியை குறைச்சிடுவாங்க. அதனால பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. இப்போதான் டைரக்ட் டாக்ஸஸ் கோடு பாஸ் ஆயிட்டு இருக்கு இதுல பார்லிமெண்ட்ல. டைரக்ட் டாக்ஸ், அதாவது நியூ இன்கம் டாக்ஸ் வந்திருக்கு. 1960 இன்கம் டாக்ஸ் தூக்கி போட்டாச்சு. அதுல ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க.
லாஸ்ட் 2 பட்ஜெட்ஸ்ல நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் பலவிதமான சலுகைகளை அளிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ப்ராபப்ளி இன்கம் டேக்ஸ்ல கூட ஏதாவது சலுகைகள் கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் தீபாவளிக்காக நம்ம வெயிட் பண்ணணும். தீபாவளி சமயத்துல 2 மிகப்பெரிய பரிசு பொருட்கள் எல்லா மக்களையும் தாக்கக்கூடிய, எல்லா மக்களும் அனுபவிக்கப்படக்கூடிய 2 பரிசுகள் மத்திய அரசு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்த்திருப்போம், மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல இந்த பட்டமளிப்பு விழால கவர்னர்கிட்ட வாங்காத நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ஸ்கிப் பண்ணி போய் அங்க இருந்து துணைவேந்தர்கிட்ட வாங்கினாங்க. அது ஆஹா ஓஹோன்னு அப்படியே பெருசா பேசும் பொருள் ஆன உடனே 10 நிமிஷத்துல அவரோட பின்னணி வெளியில வந்துருச்சு. யார் அவர், அவரோட கணவர் யாரு, என்ன ஏது, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த பொலிட்டிக்கல் டிராமா எடுபடுமா? அந்த பெண்மணி யாரு, அவரோட கணவர் யாரு? தேங்க்ஸ் டு அண்ணாமலையினுடைய ட்வீட் தான் இதுக்கு காரணமே. இதைத்தான் அவர் முதல்ல பணம் போட்டாரு. இந்த மாதிரி யாரு பண்ணினாலும், அதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு நார்ம்ஸுக்கு எதிராக நம்ம போகிறது நமக்கு சிறப்பு அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அதாவது நீங்க படிப்பு அப்படிங்கிறது பண்பை வளர்க்க வேண்டும். அது கல்வி பண்பை வளர்க்க வேண்டும். பண்பு இல்லாத கல்வியே கிடையாது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லிருக்கிறாரு, கருணாநிதி கூட சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய பார்ட்டியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படை கண்ணியமோ பண்போ இல்லாம அதை தவறி நடந்துக்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இது எப்படி டிஎம்கே வளர்த்து வருகிறது அல்லது ஆதரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இந்த ராஜன் அப்படிங்கிறவர் நாகர்கோவில்ல ஒரு பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு பார்க்கலாம். இப்போ கோழி ராஜன் அப்படிம்பாங்களா, அதாவது வேற ஏதோ ரவுடி ராஜன் அப்படிம்பாங்களாம். அவர் இந்த சென்ட் சேவியர்ஸ் சர்ச்சுக்கு அரசு ஒதுக்கிய 1.5 கோடி நிதியில கையாடல் பண்ணியிருக்கிறாரு. அதை வச்சு அவர் இன்னோவா வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் நிறைய போதைப் பொருள் கள்ளெல்லாம் குடிச்சிட்டு ஸ்கூல் விடுற சமயத்துல ஸ்கூல் பெண்கள் போற சமயங்கள்ல ஒரேடியா கூச்சல் போட்டு அவங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னுட்டு அங்கே இருக்கிற அந்த பகுதி மக்கள் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க, காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனாலும் இவர் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்ட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறாரு. அண்ணாமலை எதை குறிப்பிட்டாலும் அதன் பின்னால உண்மைதான் இருக்குமே தவிர பொய் இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பொய் குற்றச்சாட்டையும் அண்ணாமலை வைக்கவில்லை அப்படிங்கிறத நான் நேயர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஸோ இந்த கண்டிஷன்ல சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் இவங்க பிடிச்சி தவறுகள் செய்யறவர்கள்லாம் பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது மாநில முதல்வருடைய கையில தான் இருக்கு, ஹோம் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினவங்க பின்னால் அலையிறாங்களே தவிர கோடி கோடியா 1000 கோடியா சுருட்டக்கூடிய டாஸ்மாக்லயோ அல்லது பத்திரப்பதிவு துறையிலையோ இல்லைன்னா ஊரக வளர்ச்சி துறையிலையோ இன்னைக்கு பாருங்க இவருடைய ஐ பெரியசாமியினுடைய வீட்டுல கூட ரெய்டு விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஊழல்கள் நடப்பதை அவங்க தடுக்கிறது இல்லை. பாத்தீங்களா? இதைத்தான் அண்ணாமலை சுட்டி காமிக்கிறாரு. இதுல தவறு இருப்பதாக தெரியவில்லை. ஆனா டிஎம்கேனுடைய கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நான் சின்ன பையனா இருக்கும்போது 1971 எனக்கு என்ன சார் 16 வயசு. அப்பெல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாம் பேசிக்குவாங்க, ரவுடி பசங்க அப்படின்பாங்க. இப்படிதான் டிஎம்கே காரங்கள ரவுடி பசங்க அப்படின்னா அவங்க குறிப்பிடுறது உண்டு. நான் இருந்த பகுதிகள்ல தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பாக்குறேன் எவ்வளவு மோசமான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, எவ்வளவு ரவுடித்தனம் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மாதிரியான வன்முறைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க, கலவரங்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்டரி எங்கிட்ட ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு. ஆனா எனக்கு அதுக்கு நேரம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஜெயலலிதாவை தொகுதி உரித்தது யார்? ஜெயலலிதா சட்டசபைக்குள்ள 1989 மார்ச் 12 ஜெயலலிதாவின் மேல் கையை போட்டு புடவையை இழுத்து ரவைக்கையை கிழிச்சு தலையை பிடிச்சு கரகரம் இழுத்தது யாரு? திமுக. எழுதி வச்சுக்கோங்க.
அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில டாக்டர் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. அங்க உதயகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க, இந்த மெஸ்ல வர நாய்கள் இருக்கு இல்லையா, அந்த நாய்களெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சுக்கிறாங்க. அந்த ஒரு நாய் மேலையும் டாக்டர் அப்படின்ட்டு இங்கில எழுதிடுறாங்க 2 பக்கமும். கருணாநிதி அவங்களோட பரிவாரங்கள்லாம் உள்ள வரும்போது இந்த நாய்களை அழிச்சு விடுறாங்க. இந்த நாய்கள்லாம் தாறுமாற ஓடுதுங்க. எல்லாருடைய மேலையும் நாய்கள் மேலையும் டாக்டர் டாக்டர்னு எழுதியிருக்குது. அதாவது கருணாநிதியை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் எழுதப்பட்டது. அது இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அதாவது ஒரு தனியார் யூனிவர்சிட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாணவர்களுடைய கோரிக்கை. ஆனா பல்கலைக்கழக நிர்வாகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இன்னொரு விஷயம். இதை பார்த்ததும் கருணாநிதிக்கு பயங்கரமான கோபம் வந்துடுறது. உடனே போத்தலங்கடா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிடுறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அடி லாட்டிச்சார்ஜ் நடக்கிறது. நிறைய பேருடைய மண்டை உடையுது, கைகாலம் உடையுது. அதுல ஒரு மாணவன் செத்து போயிட்டான். செத்து போன மாணவனுடைய தந்தை இது பையனே இல்லைன்னு சொல்ல வச்சது கூட டிஎம்கே தான். இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. அதே மாதிரி 1970-71 காலகட்டத்துல பூணூல் போராட்டம் பண்ணினாங்க டிஎம்கே காரங்க. இதெல்லாம் எப்படி சார் பண்ணுவாங்க அவங்க? பூணூல் போராட்டம், எங்க ஊர்ல இருக்கிற பிராமண பசங்கள்லாம் கூப்பிட்டு பூணூல் அறுக்கிறது, குடுமியை வெட்டுறது, அதாவது புரோகித வேலைக்கு வைதிக வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுடைய குடுமியை வெட்டுறது, இந்த வேலையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த விதமான எதிர்ப்பும் வரல. போலீஸை போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பிராமண பெண்கள் யாராவது மடிதார் கட்டிட்டு ரோட்ல இறங்கினாங்கன்னா புடவை உதவிட்டு இருந்தாங்க. திருச்சியில ஒரு சம்பவம் நடந்தது. எங்களுடைய குடும்பத்தார் அதில் பாதிக்கப்பட்டவர்கள். அது எந்த இடத்துல நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் என்னோட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த இடத்த. என்னுடைய குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை பண்ணது யாரு? டிஎம்கே. அதே மாதிரி வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டுல எப்படி ஆரம்பிச்சு சொல்லுங்க? கருணாநிதி ஆட்சி காலத்துல தமிழ் ஈழப்பு நடந்துட்டு இருக்கும் போது 1980க்கு அப்புறமா சொல்றேன், 87க்கு அப்புறமா சொல்றேன், 89க்கு அப்புறமா மொத்தமா தமிழ்நாடுல நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அங்கங்க முடக்க ஆரம்பிச்சது. எஸ்பெஷலி கோஸ்டல்ல, டெல்டா பகுதிகளில் எக்கச்சக்கமா ஆரம்பிச்சது. அது இன்னொரு டிஎம்கேனுடைய தமிழ்நாடுக்கு டிஎம்கே கொடுத்த இன்னொரு மிகப்பெரிய பரிசு. இன்னைக்கு டிஎம்கேல தெய்வ செயல் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, ஞானசேகரன் இருக்கிறாரு, ஜாபர் சாதிக் இருக்கிறாரு. அதாவது கள்ளச்சாராயம், போதைப் பொருள்கள், பாலியல் குற்றங்கள் புரிபவர்கள், இவங்க எல்லாருமே ஏன் சார் டிஎம்கே காரங்களா நிக்கிறாங்க? இதுதான் டிஎம்கேனுடைய பின்னணி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா இந்த ராஜனுடைய மனைவி, அவருடைய பேரு தெரியாது, ஏதோ புது பேரா வரும், அது அவருடைய மனைவி இந்த மாதிரி ஆளுநர் கையில இருந்து வாங்க மாட்டேன்னு அப்படின்ட்டு விளம்பரத்துக்காக, ஒரு இன்ஸ்டன்ட் விளம்பரத்துக்காக மட்டுமே அவங்க 15 செகண்ட்ஸ் ஃபேம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. 15 செகண்ட்ஸ் ஃபேம், 15 செகண்ட் புகழ் நமக்கு வர வேண்டும் டிவியில அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணின மாதிரி நான் பாக்குறேன். அவருடைய எந்த விதமான விளக்கமும் எனக்கு தெளிவாக இருக்கவில்லை. அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக்கே இருக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆளுநர் ரவி தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி இந்த 4ஐயுமே ரொம்ப மதிக்கக்கூடியவர், தமிழனுடைய பெருமை பேசக்கூடியவர், தமிழர்கள் ஒரு தமிழராகவே மாறிவிட்ட ஆர்.என். ரவியை பத்தி இது மாதிரி குறை சொல்வதற்கு அவசியமே இல்லை. அதனாலதான் நேற்றுக்கு கூட சுதந்திர தின விழாவில் கூட ஆர்.என். ரவி பேசும்போது இங்க கலாச்சார சீர விழா ஆரம்பிச்சிருக்கு, இது கொள்ளை கற்பழிப்பு, பாலியல் சீண்டல் இது மாதிரி அதிகமாயிட்டு இருக்கு, கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் எடுத்து பேசுறதுக்கு காரணம் அவருக்கு தமிழ்நாடு மேல இருக்கிற ஒரு அக்கறை தானே தவிர அது வேற இல்லை. புரோட்டோகால் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாலும் கூட துணைவேந்தரை விட வேந்தர் தான் பெரியவர், முதல்வரை விட வேந்தர் தான் பெரியவர். புரோட்டோகால் பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிக பவர் இருக்கு அப்படிங்கிறத நான் பேசல, முதல்வருக்கு அதிகாரம் அதிகம் உண்டு. ஆனால் ஒரு அரசின் தலைமை மனிதர் அப்படின்னா, தலைமை பதவி அப்படின்னு சொன்னா அது ஆளுநர் பதவி தான்.
அப்போ ஆளுநர்கிட்ட தான் நம்ம அதை வாங்கியிருக்க முடியும். இது ஒரு பேட் பிரசிடென்ட், அதாவது இது ஒரு முன்னுதாரணமாக மாறக்கூடாது அப்படின்னு நிறைய கல்வியாளர்கள்லாம் பேசுறாங்க. ஏற்கனவே பல்கலைக்கழக விழாக்கள் எல்லாம் முந்தையெல்லாம் ரொம்ப ஃப்ரீயா நம்ம எல்லாம் போய்கிட்டு இருந்தோம். நாங்கெல்லாம் டிகிரி வாங்கும் போது அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. இப்போ ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் ஆயிப்போச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பெண்மணி ஒரு தேவையில்லாத தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்த்திய பிறகு இன்னும் அதிகமான கட்டுப்பாடுகள் வருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றது. ஆக மொத்தம் இதையும் கூட நான் ஒரு கலாச்சார சீரழிவாகத்தான் பார்க்கிறேனே தவிர நெஞ்சை நிமிர்த்தி மார்த்தட்டி கொண்டு பெருமை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கல. ஆனா அந்த பெண் அந்த மாதிரி தான் எல்லா ஊடகங்களிலையும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்று கார்த்திக், காலம் அவர்களுக்கு இதன் உண்மையை உணர்த்த போகிறது. தேங்க்யூ.